இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. போவார் போக மாட்டாருன்னு தினம் ஒரு செய்தி இவங்களாவே அவங்க கட்சியில் அவர் சுற்றி இருக்கவங்களே மீடியாவை கூப்பிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களே மறுக்கிறாங்க. இப்போ 5 நிமிஷம் மேலே நிர்மல்குமார் அவங்க கட்சியில் இணை செயலாளர் அறிக்கை கொடுத்துருக்காரு. வதந்திகளுக்கு நம்ப வேண்டாம், யாரோடையும் நாங்கள் பேசலை, காங்கிரஸோடையும் பேசலை, பிஜேபியோடையும் பேசலை, அதிமுகவோடையும் பேசலைன்ற. நல்லது, அவங்க தலைவர் வாயை திறந்து சொல்ல சொல்லுங்கள். கூட்டணி போலன்றது மறு விஷயம். விஜய் அவர்களை எங்கள் தளபதியை முதல்வராக்க எந்த கட்சி தயாராக இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி வைப்போம்னு சொல்கிறாரு சார். அது எப்படி ஏடிஎம்கே ஒத்துக்கும்? போகாத ஊருக்கு வழி தர்றாரு. விஜய் வேணான்னு தான் எடப்பாடி சொல்கிறார். பிஜேபி அதை நான் விடுறதா இல்லை. எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வந்து எடப்பாடியையும் காலி பண்ணணும், திமுகவையும் காலி பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. கடைசியில் பிஜேபி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் நிற்க போகுது. விஜய் நேற்று சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது கார் டாப் மேலே ஏறிக்கணும். முதல்ல சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளேருந்து அப்படிலாம் எவனும் கார் மேலெல்லாம் ஏறிலாம் வந்ததெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே ஒரு போஸ்டரிங்னுவாங்க, சீன் போடுறதுன்னுவாங்கல்ல. எல்லாத்தையும் தவிடுபடியெல்லாம் அடித்து நொறுக்கிட்டார் விஜய். இனிமேல் கூட்டணியில் எதுவும் இல்லை, அவர் நெஞ்சை நிமித்திட்டு வர்றாருன்னு ஒன்று இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் ஏற்றுக்கிட்டு வர எல்லாருமே தயாராக இருக்காங்க. விஜய் தான் டைம் கொடுக்க மாட்டாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? விஜய் விஷயத்தில் பிஜேபியோட இரட்டை நிலைப்பாடு எடப்பாடிக்கு பிடிக்கல. விஜய் 50 சீட்டு 80 சீட்டுன்றதெல்லாம் அவர் விரும்பலை. அவர் வந்து விஜய் வேண்டாம் என்று தான் எடப்பாடி முடிவு செய்திருக்கிறார். விஜய் வருவதில் எடப்பாடி விரும்பவில்லை. விஜய் டாக்கை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப அசிங்கமான விஷயம். விஜய்க்கே அது அசிங்கம். கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபியோட நீ போகிறன்னு இவ்வளோ நாள் செய்திகள் தொடர்ந்து வருதுன்னா அது நாளைக்கு போவாட்டி கூட ஒரு பாதிப்பை ஏற்படும். எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு காரணம் என்ன சார்? நம்ம இடம் காலியாகின்ற ஒரு பயமா, இல்லை விஜய் உண்மையிலே அரசியலுக்கு தகுதி இல்லாத? இல்லை தான் இடம் காலி ஆகிடுன்ற பயம் தான். தனக்கு போட்டியாக வந்துடுவார். பிஜேபி தனக்கு எதிராக விஜயை கொம்பு சீவுதுன்றதை அவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் விரும்பலை. அதுதான் உண்மை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் தாவேக்கா, இன்னைக்கு பிஜேபி தாவேக்கா, அதிமுக தாவேக்கா, அடுத்து பாமக தாவேக்கா, திடீர்னு ராமதாஸ் இவங்களா சேர்த்துக்கிறதுங்க. ராமதாஸ் வந்து யாரும் சேர்த்துக்க தயாராக இல்லை. ஆனால் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற உண்மையா சார்? அது நீங்கள் அதை பேசாமல் இருப்பது நல்லது. அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை அந்த விஷயம். தனித்து போட்டியிட எனக்கு கிட்டத்தட்ட கூட்டணியிலேன்னு உறுதியாயிடுச்சு. தனித்து போட்டியிடுற அளவுக்கு விஜய் அவர்கள் கட்சிக்கு அந்த இது இருக்கா சார்? பிரச்சனையே அதுதான். பணமும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. 234 தொகுதியில் கேண்டிடேட் விஜய்க்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஆனால் அவர் என்டிஏக்கு போனார்னா ஆட்சி மாற்றம் உறுதி. அடிப்படை பண்பு நிலம் கூட விஜயிடம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ சிக்கலும் வருது. இந்த விஜயை கூட்டணியில் சேர்ந்துட்டு பிஜேபியும் அதிமுகவும் ஒரு வேளை சேர்த்துக்கிட்டாங்க, இல்லை சேர்றாருன்னா படாத பாடுபடுவாங்க. நாளும் பொழுதும் கேலி கூத்தா மாறும். யூசுவலான ஒரு லவ் ஸ்டோரியா இல்ல, அதான் இந்த படத்துடைய பிளஸ் நினைக்கிறேன். நிறைய எமோஷன்ஸ், கவுண்டர்ஸ், லவ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரான ஒரு லவ் ஸ்டோரி. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். எந்த ஒரு சிபிஐ விசாரணைக்கும் போயிட்டு வந்த பிறகு எந்த ஒரு தலைவரும் இவ்வளோ உச்சாரத்தோடு வரமாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சோடனே ரோட் ஷோவே காமிச்சிருக்காரு. ரசிகர்களுக்கெல்லாம் கை காட்டி ரொம்ப ஜாலியாக வந்திருக்காரு. ஸோ என்ன நிலைப்பாடு சார் அவரோட நிலைப்பாடு? அதாவது தைரியன்றது என்ன? பல பயத்தை கொடுத்தாலும் பயப்படாமல் இருக்கிறது தான் தைரியம் கிடையாது. தைரியம் என்பது என்னென்னா பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறது. உண்மையான டெஃபினேஷன் தைரியத்துக்கு என்னென்னா பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறது. அதனால் வந்து விஜய் நேற்று சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது கார் டாப் மேலே ஏறிக்கணும். முதல்ல சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளேருந்து அப்படிலாம் எவனும் கார் மேலெல்லாம் ஏறிலாம் வந்ததெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே ஒரு போஸ்டரிங்னுவாங்க, ஆப்டிக்ஸ், சீன் போடுறதுன்னுவாங்கல்ல ரொம்ப தமிழில். இந்த விஜய் எதுக்கு அடங்காதவன் அப்படின்றது உள்ளே இந்த கவுண்டமணி காமெடி ஒன்று வரும். பொண்டாட்டியை போட்டு உள்ள அடின்னு அடிக்கிற மாதிரி வெளியில் எல்லாரும் கத்துவாங்க. ஐயோ அடிக்காத, பொண்டாட்டியை அடிக்காதன்னு. உள்ள தலைகீழ இருக்கும். உள்ள கவுண்டமணி அடி வாங்கி கவுண்டமணி முக்கு நல்லா உலக்கையிலே அடி வாங்குவார். ஆமாம். அப்புறம் வெளியில் வந்து நான் விடமாட்டேன், யாருக்கு தடுத்தாலும் என் பொண்டாட்டியை வெட்டாம விடமாட்டேன்னு. பல இன்னைக்கு வெட்டி முடிக்காம விட மாட்டேன், யார் எதுன்னு கேட்டு வருவா, இதோ விடமாட்டேன் அப்படின்ட்டு ஓடுவார்ல, அந்த கதை இது. அதனால் இதை ஆப்டிக்ஸை வச்சுலாம் ஒன்றும் எடை போட முடியாது. இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. போவார் போக மாட்டாருன்னு தினம் ஒரு செய்தி இவங்களாவே அவங்க கட்சியில் அவர் சுற்றி இருக்கவங்களே மீடியாவை கூப்பிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களே மறுக்கிறாங்க. இப்போ 5 நிமிஷம் மேலே நிர்மல்குமார் அவங்க கட்சியில் இணை செயலாளர் அறிக்கை கொடுத்துருக்காரு. வதந்திகளுக்கு நம்ப வேண்டாம், யாரோடையும் நாங்கள் பேசலை, காங்கிரஸோடையும் பேசலை, பிஜேபியோடையும் பேசலை, அதிமுகவோடையும் பேசலைன்ற. நல்லது, அவங்க தலைவர் வாயை திறந்து சொல்ல சொல்லுங்கள். அதானே சார் பிரச்சனை வந்து அந்த கீழே இருக்க நிர்வாகிகள்லாம் வச்சு அறிக்கை கொடுக்குறாங்க. இது எந்த விதமான நியாயமே தெரியல. எதுக்கு தான் வாயை திறப்பார்? ஆகவே இது ரசிக்கிறார். அவர் தன்னை பற்றி 24 மணி நேரமும் மக்கள் பேசுகிறத அவர் ரசிக்கிறார். இப்போ நிர்மல்குமார் இப்போ மத்தியானம் ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, சாயங்காலம் வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு ஒருத்தர்கிட்ட வரும். அது அப்படியே அந்த பேச்சு ஓடும். இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு ஓடும்.
அப்புறம் அது முடிவுக்கு வந்துடும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் காலையில் 8 மணி ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு, கூட்டணிக்கு போலன்றது மறு விஷயம். விஜய் அவர்களை எங்கள் தளபதியை முதல்வராக்க எந்த கட்சி தயாராக இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி வைப்போம்னு சொல்கிறாரு சார். அது எப்படி ஏடிஎம்கே ஒத்துக்கும்? போகாத ஊருக்கு வழி தர்றாரு. இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா, பிஜேபி தான் விஜய் உள்ளே கொண்டு வரதுக்கு இவ்வளோ முயற்சிக்குது, ஏடிஎம்கேக்கு விருப்பம் இல்லை, எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. விஜய் வேணான்னு தான் எடப்பாடி சொல்கிறார். இவ்வளோத்துக்கு பிறகு அவர் உள்ளே வந்தாருனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காதுன்னு. பிஜேபி அதை நான் விடுறதா இல்லை. எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வந்து எடப்பாடியையும் காலி பண்ணணும், திமுகவையும் காலி பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. கடைசியில் பிஜேபி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் நிற்க போகுது. அதுதான் நடக்க போகுது. விஜய் கொண்டு வர மூலமாக திமுக அதிமுக ரெண்டையும் அழிக்க முடியுமா சார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் எடப்பாடிக்கு அவங்களுக்கு திமுகவை அழிக்கிறத விட எடப்பாடியை செக் வைக்கிறதா இன்றைக்கி பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் திமுகவை தோக்கடிக்கணுன்ற எண்ணம் பெருசாக பிஜேபிக்கு இருக்கிறதா தெரியல. அவங்க நோக்கம் எடப்பாடியை ஏடிஎம்கேவை காலி பண்ணணும். அதுக்கு விஜய் உசுப்பி விட்டு கந்தரகோலமாயி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் நாசமாக போனாலும் பரவாயில்ல, இல்லை திமுக ஜெயிச்சு ஸ்டாலின் சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சிஎம் ஆகிடக்கூடாது. அதில் உறுதியாக இருக்காங்க. அவ்வளோ நல்ல எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. அதனால தான் வந்து விஜய் விஷயத்தில் போட்டு இப்படி எல்லா விதமான குழப்படி வேலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகமாக ட்விட்டரில் நரேட்டிவ் செட் பண்ணுறதே அந்த டீம் தானா, தாவேக்கா தானான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, நேற்று வெளியே வர்றாரு சிபிஐ அலுவலகத்துலேருந்து ஒரு உற்சாகத்தில் வர்றாரு, உடனே வந்துட்டு எல்லாத்தையும் தவிடுபடியெல்லாம் அடித்து நொறுக்கிட்டார் விஜய். இனிமேல் கூட்டணியில் எதுவும் இல்லை, அவர் நெஞ்சை நிமித்திட்டு வர்றாருன்னு ஒன்று இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் ஏற்றுக்கிட்டு வர எல்லாருமே தயாராக இருக்காங்க, விஜய் தான் டைம் கொடுக்க மாட்டாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இப்போதைக்கு ஓடுதுங்கன்னா 2-3 நாளுங்க அதுக்குள்ளே முடிவுக்கு வந்துருங்க எல்லாம். இந்த அதிகபட்சம் இந்த வாரம் 30ஆம் தேதி நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எடப்பாடி வந்து பேச்ச ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் கேள்விப்படுறேன், கூட்டணி கட்சிகளோட சீட்டு கொடுக்குது. ஏன்னா இது அவருக்கு பிடிக்கல. விஜய் விஷயத்தில் பிஜேபியோட இரட்டை நிலைப்பாடு எடப்பாடிக்கு பிடிக்கல. விஜய் 50 சீட்டு 80 சீட்டுன்றதெல்லாம் அவர் விரும்பலை. அவர் வந்து விஜய் வேண்டாம் என்று தான் எடப்பாடி முடிவு செய்திருக்கிறார். விஜய் வருவதில் எடப்பாடி விரும்பவில்லை. போத்தெல்லாம் தனியாக என்டிஏ போய் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பார்த்தலாம். விஜய் நம்பிலாம் நம்ம ஒன்றும் கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணவும் முடியாது, அவர் ஒன்றும் நம்பத்தகுந்தவர் அல்லன்னு அவர் தன்னுடைய சகாக்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் பிஜேபி ஏடிஎம்கேக்குள்ளே எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களை வசியப்படுத்தி விஜய் டாக்கை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப அசிங்கமான விஷயம். விஜய்க்கே அது அசிங்கம். கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபியோட நீ போகிறன்னு இவ்வளோ நாள் செய்திகள் தொடர்ந்து வருதுன்னா அது நாளைக்கு போவாட்டி கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து மக்கள் மத்தியிலே அவங்க ரசிகர்கள் மத்தியிலே ஒரு பேச்சாக இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ நாளைக்கு அவர் பிஜேபியோட போகாமல் தனியாக கூட நிற்கலாம். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ இந்த பேச்சு இவ்வளோ தூரம் இந்த டாக் வந்ததற்கே அவர் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு தலைவராக அதை வந்து மறுத்திருக்கணும். இந்த பேச்சே வந்திருக்க கூடாதுங்க. அவர் சம்மதம் இல்லாமல் அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த அளவுக்கு பேச்சு வராது. இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி திமுக எதிர்க்கானா ராகுல் காந்தி ஆசீர்வாதம். எக்ஸாக்ட்லி 100%. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பூரா 2 வாரம் காங்கிரஸை வச்சு ஓடிச்சு, இப்போ விஜய் வச்சு ஓடுது. அதாவது ஒரு விதமான அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது அவருக்கு. தன்னை பற்றியே எல்லாரும் பேசணும்னு அவர் நினைக்கிறார். எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு காரணம் என்ன சார்? நம்ம இடம் காலியாகின்ற ஒரு பயமா, இல்லை விஜய் உண்மையிலே அரசியலுக்கு தகுதி இல்லாத? இல்லை தான் இடம் காலி ஆகிடுன்ற பயம்தான். தனக்கு போட்டியாக வந்துடுவார். பிஜேபி தனக்கு எதிராக விஜயை கொம்பு சீவுதுன்றதை அவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் விரும்பலை. அவர் அதுதான் உண்மை. புரியுது. பிஜேபி ஏன் சார் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? விஜய் தான் அப்படி திமுக அண்ணா திமுக ரெண்டும் அழியணும். ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு இந்த 2 கட்சியும் அழிஞ்சால் தான் தனக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பிஜேபி நம்புது. அது அதிமுக இன்றைக்கி பலவீனமாக இருக்குது. திமுக வந்து அதிகாரம் கையில் இருக்குது. அதிகாரம் இல்லைன்னா திமுக கதையும் அண்ணா திமுக மாதிரி தான் ஆகிடும், அதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி கையில் அதிகாரம் இருக்கிறதால அவங்கள வந்து பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ 2 பேரும் ஒழிஞ்சால் தான் நம்ம வர முடியும். அதனால் அதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்யணும். விஜய் மாதிரி ஒரு தேர்ட் ஃபோர்ஸை வளர்த்து விட்டால் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பார்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஏதோ பிடிக்க போய் எதுவோ மாறின கதையா 2 கட்டான மாறி போய் நிற்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு விஜய் அங்கே பிஜேபிக்கு போவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அவர் போகாமல் தனியாக நின்னா கூட அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இவ்வளோ தூரம் இந்த டாக் வந்திருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு வேலை கொடுப்பார் அவர். அவருடைய வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கரைஞ்சிடும். அவர் நாளைக்கு பிஜேபியோட போக வாய்ப்பு இருக்குன்னு தான் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணி போக சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தால் உண்மையா சார் விஜய்க்கு? எனக்கு தெரியாதுங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக அவங்க பேசலைன்றாங்க. பட் அன்அஃபிஷியலாக வரக்கூடிய எல்லா சோர்ஸஸுமே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு அரசியல்வாதிக்குரிய பெரும்பாலான பண்பு நலன்கள், அடிப்படை பண்பு நலன்கள் கூட விஜயிடம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ சிக்கலும் வருது. இந்த விஜயை கூட்டணியில் சேர்ந்துட்டு பிஜேபியும் அதிமுகவும் ஒருவேளை சேர்த்துக்கிட்டாங்க, இல்லை சேர்றாருன்னா படாத பாடுபடுவாங்க. நாளும் பொழுதும் கேலி கூத்தா மாறும். அது விஜய் தனியாக நிற்கிறது தான் ஏடிஎம்கே பிஜேபிக்கும் நல்லது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் தாவேக்கா, இன்னைக்கு பிஜேபி தாவேக்கா, அதிமுக தாவேக்கா, அடுத்து பாமக தாவேக்கா, திடீர்னு ராமதாஸ் இவங்களா சேர்த்துக்கிறதுங்க. ராமதாஸ் வந்து யாரும் சேர்த்துக்க தயாராக இல்லை. ஓகே, ஏடிஎம்கே பிஜேபி விஜயை வளைக்கிறதுக்கு பேச்சு நடத்துறது உண்மை. புரியுது. இப்போ பாமக லிஸ்ட்லேயே கிடையாது. சும்மா அவங்கள கொண்டு வந்து பேச தேவையில்லாத பேச்சு. ஆனால் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற உண்மையா சார்? அது நீங்கள் அதை பேசாமல் இருப்பது நல்லது. அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை அந்த விஷயம். ஓகே, பாமக அன்புமணி கையில் தான் இருக்குது. ராமதாஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே,
இந்த நிலை தொடர்ந்தா இதே மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை நாளைக்கு சார் இருக்க முடியும்? நான் தான் சொல்கிறேனுங்க 2-3 நாளில் முடிவுக்கு வந்துருங்க. முடிவுக்கு வந்துடும். அதிகபட்சம் இந்த வியாழக்கிழமை அதுக்குள்ளே முடிவுக்கு வந்துடும். 3 to 4 days from now it will be over. தனித்து போட்டியிட எனக்கு கிட்டத்தட்ட கூட்டணியிலேன்னு உறுதியாயிடுச்சு. தனித்து போட்டியிடுற அளவுக்கு விஜய் அவர்கள் கட்சிக்கு அந்த இது இருக்கா சார்? பிரச்சனையே அதுதான். பணமும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லை. அவரால் ஒரு எலெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். தனியாக ஃபேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. 234 தொகுதியில் கேண்டிடேட் விஜய்க்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்டிவான கேண்டிடேட் கிடையாது. களத்தில் நிற்கிற கேண்டிடேட் கிடையாது. ஏங்க அவர் இன்றைக்கி 60 தொகுதிக்கு தானே கேண்டிடேட்டை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு என்னங்க அர்த்தம்? கூட்டணி தான் சார் அர்த்தம். 60ன்றது 10 கழிச்சு 50 கூட வரலாம். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா எனக்கு தெரியாது. அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் நம்புகிறேன். ஆனால் இத்தனை நாடகத்துக்கு மத்தியிலையும் தர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. அவர் ஏன் வெறும் 60ன்றது 4ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு அவர் ஏன் சூஸ் பண்ணி வைக்கிறார்? பெரிய கேள்வி. ஏன் 60 பேர் மட்டுமே சூஸ் பண்ணி வச்சுருக்கார்? 60 பேர்னா அதே தான் சார். ஆந்திராவில் நடந்த டெப்டி சிஎம் இந்த மாதிரி கேட்டு தான் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவாங்க, தனக்கு இருக்க மவுஸை யூஸ் பண்ணி. அதனால தான் பாதி எஸ், அதான் இன்றைக்கி உண்மை. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு அவரால் கொண்டு போக முடியல. ஏதோ ஒன்று ஒரு தயங்குது, அவரை பிடிச்சி இழுக்குது. இல்லை, உனக்கு பிஜேபி பிரதான எதிரினா இவ்வளோ தூரம் இந்த டாக் வந்திருக்கக்கூடாது. இதை நீ ரசிக்கிற இல்லை, இதை நீங்கள் ரசிக்கிறீங்கனால இதுக்கு ஒரு சாதாரம் இருக்கும். அதாவது இதுக்கு ஒரு சேதாரம் இருக்கும். நாளைக்கு நீ தனியாக போய் நின்னாலும் பிஜேபி ஃபாசிச பாஜகன்னு சொல்லிக்கிட்டு தனியாக நின்று பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் கடுமையாக பண்ணாலும் இதுக்கு ஒரு விலை இருக்கும், அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். இவர் ஏமாத்துறாரு, இவர் பிஜேபி பக்கம் தான் போகிறாருன்ற எண்ணம் பரவலாக மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. ஆனால் அவர் என்டிஏக்கு போனார்னா ஆட்சி மாற்றம் உறுதி, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி. அவரோட வாக்கு வங்கியில் 50% குறையும், முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை அவர் விட்டு போயிடும். பட் ஸ்டில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளில் ஒரு 8% 9% வரைக்கும் நிற்கும் அவர்கிட்ட. அது இந்த பக்கம் என்டிஏ பக்கம் சேனலைஸ் ஆச்சுன்னா இட்ஸ் ஸ்வீப். என்னதான் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாலும் கூட விஜய் அந்த பக்கம் போனால் ஒரு ஃபோர்ஸ் போது மாறுமா? பெரிய அளவில் மாற்றம் வரும். ஏன்னா அண்ணா திமுக பிஜேபி விஜய் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது கண்டிப்பாக மிகப்பெரிய அலையன்ஸ். இது பாருங்கள், இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன், மோடி வேணுமா வேணாமான்ற இல்லை, அவங்க எடுக்கிற பிரச்சாரம் அப்படி தானே அப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா மக்களை வந்து திசை திருப்புறாங்க. இது வந்து பிஜேபியே தமிழ்நாட்டில் இல்லை, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை எதுக்கு நீ கிளப்புற? சிறுபான்மையின மக்கள் மத்தியில் குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை பயன்படுத்தி அவங்கள ஓட் பேங்காக மாற்றி நீ வந்து ஓட்டை வாங்கணும்னு பார்க்குற. எலெக்ஷன் பிஜேபி வேணுமா வேணாமான்றது கிடையாது, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான். அதில் பிஜேபியை பிடிக்காதவனும் இருப்பான், பிஜேபியை பிடிச்சவனும் இருப்பான். அதை எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்றதான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளோ விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு திரும்பி பிஜேபி கூட போய் சேர்ந்து அதிமுக கூட்டணியில் போய் சேர்றாருன்னா மக்கள் அதே மாதிரி ஏற்றுக்குறாங்களா? இப்போ இருக்கிற அதே மக்கள் செல்வாக்கு அப்போ இருக்குமா? அதாவது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கலாம் நீங்கள் சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் எவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு. அதனால் அது வந்து நீங்கள் வந்து வெற்றியை பற்றி சொல்லாதீங்க. வெற்றி என்பது வேறு கேட்டகரி. வெற்றி பெற்றாலும் அது சரியானு தான் நம்ம பேசணும். வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் பிஜேபி எவ்வளோ திட்டினாலும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு அவர் போயிட்டார்னா நத்திங் சக்ஸஸ் லைக் சக்ஸஸுங்க. ஏன் திமுக 4.5 வருஷம் பிஜேபியோட இல்லை? நீங்கள் இதை பேசுகிறவனுங்க எவனுமே அதையும் பேச மாட்டேன்றானுங்க. குஜராத் இனப்படுகொலையின் போது ரத்த ஆறு ஓடும்போது பிஜேபியில் மோடியையும் வாஜ்பாயும் சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட் உள்ளேயும் வெளியிலையும் பேசினது தானே திமுக. விடுதலை சிறுத்தைகள்லாம் அடுத்த எலெக்ஷனில் பாஜக கூட தான் தேர்தல். அவங்கள விடுங்க, திமுகவுக்கு என்ன பிஜேபி பற்றி பேசுவதற்கான அரசியல் தகுதி இருக்கிறது? 4.5 வருஷம் பிஜேபியோட மஞ்சா குளிச்சுட்டு இன்னும் யாரோ பிஜேபியோட போகிறோன்னா உங்களுக்கு என்ன சார் வந்தது? ஆனால் அன்று இருந்த பாஜக வேறு, இன்று இருந்த பாஜக வேறு. அல்வா இதெல்லாம் அவங்க எல்லா காலத்துலேயும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. எல்லா காலத்துலேயும் அவங்க ஒன்று தான். எல்லா காலத்துலேயும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். எல்லா காலத்துலேயும் அவங்க ஒன்று தான். அவர்கள் தெளிவானவர்கள். இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் இதாக ஆக மாட்டாங்க, சக்கம் ஆக மாட்டாங்க. பிஜேபியோட நோக்கம் ஒவ்வொரு தலைவர் அழிஞ்சாலும் அடுத்த 100 வருஷத்துக்கு எப்படி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகணும், எப்படி ஒரு ஸ்டேட் ஆட்சியை கவிக்கணும், ஒரு ஸ்டேட்டில் இன்னும் நம்ம ஆட்சி எப்படி கொண்டு வரதுன்றதை அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே சார். விஜய் அதுக்கு தான் கரெக்டாக மூவ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை, சரியான வார்த்தை. மிலிட்ரி ப்ரிசிஷனில் பிளான் இருக்கும், அதை அட்டம் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் ஒத்துக்கினார்னா இல்லை, ஒத்துக்கினார். இல்லைன்னா அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸும் வீக் ஆகும். இவ்வளோ தூரம் பேசிட்டு விஜய் வரலன்னா ஏடிஎம்கேக்கும் வீக் தான். அது ஏடிஎம்கே பிஜேபிக்கும் வீக். ஒருவேளை எடப்பாடி கூப்பிட்டப்ப வராதனால இப்போ எடப்பாடி இழுத்தடிக்கிறார். அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. அவர் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றாங்க. எனவே 2-3 நாளில் முடிஞ்சிடுங்க. அதிகபட்சம் 3 நாள், வியாழக்கிழமைக்குள்ளே ஷேப் ஆகிடும். டைம் ரன்னிங் அவுட். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஏடிஎம்கேக்குள்ளே கரெக்டாக இருக்கா சார்? இப்போ அமமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய அளவில் இல்லை. சீட்டு கொடுத்துருவாங்க. அமமுகவுக்கு பிஜேபி கொடுக்குற சீட்டில் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து
பாமகக்கு எடப்பாடி பிரித்து கொடுத்துருவார். இப்போ விஜய் 60 பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்காருன்ற ஒரு கேள்வி வருது சார். 60 பேர்னாலும் ஒரு 50 பேர் வச்சுங்க. 50 பேர்னா ஏடிஎம்கேக்கு அது மிகப்பெரிய அடியாக இருக்காது. சரி, எங்கேருந்து 50 சீட்டு கொடுப்பாங்க? கஷ்டம்தாங்க. வில் கிராஸ் த பிரிட்ஜ் when come to it. அந்த மாதிரி அந்த நிலைமை வரும்போது யோசிக்க வேண்டிய விஷயம் அது. ஓகே, ஆனால் கூட்டணி நடந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி. விஜய் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள் போனால் அதற்கு போக மாட்டார், போவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பட் ஸ்டில் நம்முடைய கணிப்புக்கு மாறாக அரசியல் எது வேண்டுமானாலும், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நடக்கலாம் எது வேண்டுமானாலும். ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் போனால் அவருடைய சிறுபான்மையின வாக்குகள் அவரை விட்டு விலகும். பட் ஸ்டில் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கண்டிப்பாக தமிழகத்தில் மிக தெளிவானதோர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். தொடர்ந்து அவங்க கட்சியினர் பிஜேபி அவ்வளோ அடித்து தாக்கி பேசியிருக்காங்களே சார். அரசியல் இதெல்லாம் சகஜங்க. நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும். இது வேணால் நடக்கலாமா? கருணாநிதி பிஜேபி பேசாத பேச்சா? ஸோ இந்த கூட்டணி வந்து இந்த நிலைப்பாடு இருக்குது சார். திமுகவை எதிர்க்க, திமுக கூட்டணி கட்சியில் ஒரு பக்கம் இருக்குது, திமுகவை எதிர்க்க விஜய் ஒரு ஆள் அந்த கூட்டணி மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா சார்? அது மட்டும் போதுமா திமுக எதிர்க்க, இல்லை வேறு என்னென்ன செயல்பாடுகள் தேவை? விஜய் மட்டும் போதும் தான் அவங்க நினைக்கிறாங்க. மற்றதெல்லாம் பெரிய அளவில் வந்து அவங்க கவனம் செலுத்துறதா இல்லை. பணம் மட்டும் சொன்னீங்க சார். பணமும் இல்லை, 224 கேண்டிடேட்டும் இல்லை, தனியாக போனால் என்ன ஆக போகிறாங்களோன்னு போட முடியாதுங்க. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. மார்க் மை வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. 234 கேண்டிடேட் கிடையாது. கேண்டிடேட் இருந்தாலும் செலவு பண்ண முடியாது. இத்தனையும் மீறி போனீங்கன்னா திமுக அழின்னு போடுவான். போலிங் டே அன்றைக்கி கேண்டிடேட்டே இருக்க மாட்டான். தாவேக்க கேண்டிடேட்டே இருக்க மாட்டான் ஃபீல்டில். கூட்டணி போனாலும் ஒரு கட்சியை பறி கொடுக்குறதுக்கு சம்மந்தம் தானே சார்? பிரச்சனை நான் வெற்றி தோல்வின்னு பார்த்தீங்கன்னா தனியாக டப்பா டான்ஸ் இல்லை சார். ஒரு கட்சி கூட்டணி போனால் மட்டும் தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த எலெக்ஷனில்? ஸ்ட்ரக்சரியா திரும்ப நான் சொல்கிறேன். உனக்கு இன்னும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது? ஓட்டு இருந்தாலும் பூத்து கூட்டம் வரும்ல. மாவட்ட செயலர் போட்டிருக்கேன். யாருக்கிட்ட திமுக திமுக தான் இருக்குது. இவங்க 2 பேர் இல்லைன்னா எல்லாருக்கும் டப்பா டான்ஸு. அதை ஞாபகம் வச்சுங்க. விஜய்க்கு ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுவது. பணமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் தேர்தலெலாம் ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷனில் திமுககாரன் வந்து விஸ்வரூபம் எடுத்துருவான். இன்னொன்று, சப்போஸ் 2026 கூட்டணி இல்லாமல் விஜய் சந்திச்சா கூட 20%, 10% 15% வாக்கு வாங்கினா கூட அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட சில பேர் இருக்காங்க சார். அது நடக்குமா சார்? விஜய் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வச்சிருப்பாங்க. இப்போ கதையை பேசு, நாளைக்கு நடக்கிறத பற்றி பேசாத. இன்றைக்கி கையில் என்ன இருக்குது அதை பேசு. இன்றைக்கி இருக்க கையில் சைக்கிள் இருந்தால் போதுன்னா நாளை காலையில் பென்ஸ் வரும்னா அடுத்த வருஷம் பென்ஸ் வரும்னா ஏன் நம்புவான்? அது வெரி சிம்பிள். தனியானா உன்னால் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா? பூத்துக்கு போக முடியுமா? போகவே முடியாது. 234 தொகுதியில் முதல்ல உங்களுக்கு கேண்டிடேட் இருக்கா? 2வது கேண்டிடேட் இருந்தாலும் நாமினேஷன் வந்து டிஃபால்ட் இல்லாமல் எத்தனை பேரால் ஃபைல் பண்ண முடியும்? எத்தனை பேரால் ஃபைல் பண்ண முடியும் கட்சிக்காரனுக்கு? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்கள்கிட்ட MA PhD முடிச்சவங்களாம் பிச்சை எடுக்கணும். திமுக 3ஆம் கிளாஸ் ஃபைல் ஆனவன் அழகாக ஃபில்அப் பண்ணுவான். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். எலெக்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா? பின்ன என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படிங்க எலெக்ஷனுக்கு போவீங்க? நான் விளையாட்டாது. சினிமாலேயே எதனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு வச்சு ஒன்று ஒப்பேத்திடலாம். இன்றைக்கி தேர்தலில் போய் ஓட்டு கேட்பேன். நீ முதல்ல எத்தனை பூத் இருக்குன்னு தெரியுமா? நீ நிற்கிற தொகுதியில் எத்தனை பூத் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை வாக்காளர்கள், ஆண்கள் எத்தனை பெண்கள்? நிற்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டு கண்டிப்பாக தெரியணும் சார். இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ண போகிறான் தெரியுமா? 20 40 கோடி செலவு பண்ண போகிறானுங்க திமுக. நீங்கள் எவ்வளோ சார் செலவு பண்ண போகிறீங்க? 5 கோடி கேட்குறாருன்றாங்க. கேம்பெயினிங்காக போக முடியாது சார். ஸ்டெல்ஃப் எடுக்காது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக போனீங்கன்னா டேக் ஆஃபே ஆகாது. 60 தொகுதி தானே ஒரு ஆளை பிடிச்சிருக்காரு. ஏன் பிடிச்சிருக்காரு 60 தொகுதிக்கு? சார் அது $1 மில்லியன் கொஸ்டின் சார். 1/4 ஆனால் மிச்ச இடத்துல இப்போ ஆள் இல்லை. முதல்ல தைரியமாக வந்து செலவு பண்ண மாட்டான். தனியாக எங்கே ஜெயிப்பேன்? அதுவும் அவர் காசு சுத்தமாக செலவு பண்ண மாட்டார். அவர் யாருமே செலவு பண்ண மாட்டாங்க. ஏங்க 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா அதை கொண்டு வந்து இதில் தண்ணியிலே போடுவார். எவ்வளோ பணம் இருந்தாலும் ₹1 தூக்கி நீ கடலில் போடுவியா? 50,000 பேர் ஃபார்ம் வாங்கினாங்க. 50,000 பேர் ஃபார்ம் வாங்கினான்னு சொன்னாங்க. 50,000 பேர் வாங்கி 5,000 பேர் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயங்க. 5,000 பேர் கொடுத்ததே பெரிய விஷயம். 5,000 பேர் கொடுத்ததே பெரிய விஷயம். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அவெல்லாம் வந்து எங்கே போயிங்க? என்னத்தை நீ வந்து கேம்பெயினுக்கு போவ? என்னத்தை போய் எதிர்க்க 2 பகாசுரனுங்க நிற்கிறாங்க. 2 பேர் ஓட்டி நீ உடைக்கிற. 2 பேரும் கச்சை கட்டிட்டு வந்து அடிப்பான் உன்னை. போலீஸ் அவன் போலீஸ் உன் பக்கம் திரும்ப கூட திரும்பாது. அரசு அதிகாரிகள் கிட்டத்தட்ட எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருப்பான். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் சும்மா நாம்கி ஆபாஸ். விஜய் அடிக்கிறதுல 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நான் வரலாம், நீ வரலாம், ஆனால் விஜய் வரக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இறுதியாக விஜய் அந்த சைடு போனால் அவருக்கு வந்து பை லக் அவருக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? 2026 என்டிஏ கூட்டணிக்கு போனால் தேர்தலில் சார் என்டிஏ கூட்டணிக்கு போனால் அவருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் அதை ப்ரெடிக்ட் பண்ண விரும்பலை. ஓகே. ஆனால் இவர் அங்கே உள்ளே போனார்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சத்தியம். போவாரான்னு தெரியாது.
பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி சார். நீ என்ன பாத்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேன்.